நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஆமாண்டாமோ, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆனா உன் அம்மா இன்னும் என்ன பண்றாளோ தெரியல. என்னமோ காலையில விடிஞ்சது நீங்க வரீங்களோ இல்லையோ நான் நம்ம வீட்டுக்கு போயிருவேன்னு சொன்னான். இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அதுக்கடியில உன் தாத்தாவும் பாட்டியும் நம்மள இங்க இருக்க வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதுவும் தெரியல. ஆமாண்டாமோ, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உன் தாத்தா பாட்டி என்ன சொன்னாலும் சரி, இனி உன் அம்மா வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி சரி போலாம். இரு, முதல்ல உன் அம்மா என்ன பண்றான்னு தெரியல. அவளை சீக்கிரமா ரெடியாக சொல்றேன். நம்ம சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உன் அம்மா எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். இரு. குச்சி உள்ள கிழங்கு யாரும் என்ன பாத்துக்க கூடாதுன்றதுக்காக தலையில மறைச்சு வச்சு மர்டர் பண்ண பாக்குறியா? எம்மியோ, இது நம்ம வீடு இல்ல, இது என்னோட தாத்தா வீடு. இங்க உன்னை அரைச்சு பார்த்தா உன்னை வெளியே துரத்திடுவாங்க. உனக்கு மம்மு தட மாட்டாங்க. அதான் உன்னை ஒளிய வச்ச. இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம். அங்க போயிட்டா அப்புறம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அங்க நம்ம ஜாலியா வரலதான். அப்புறம் பாப்பா உனக்கு மம்மு, டோக்கி, பிச்சிக்கி எல்லாமே தருவேன். எல்லாமே தருவேன்னு இந்த உருளைக்கிழங்கு சொல்லுதே தவிர இந்த மில்க் பிஸ்கெட்டை தவிர வேற ஒன்னும் கண்ணிலையும் காட்ட மாட்டேங்குது. சரி, அதாவது தருதே. என் உருளைக்கிழங்கு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மில்க் பிஸ்கெட்டாவது கிடைக்குது. நீ 2 நாள் இல்லாம எனக்கு யாரும் பச்சை தண்ணி கூட குடுக்கல தெரியுமா? அப்பதான் உருளைக்கிழங்கு உன் அருமை எனக்கு புரிஞ்சுது. எம்மியோ, நீ அழுவாத. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம மம்மி சாப்பிட்டு உனக்கு நானு லிப்டிக் போட்டு விட. என்னது, திரும்பவும் லிப்டிக்கா? எங்க நேற்று எப்படியோ அதையும் சொல்லி மாப்பிள்ளையும் ஐஸ்வர்யாவையும் இங்கேயே தங்க வச்சாச்சு. ஆனா இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சுதான் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இப்ப என்னங்க பண்றது? ஏதாவது பண்ணானு செண்பகம். அப்படிலாம் அவங்களை அவங்க வீட்டுக்கு போகலாம் விட்டுறக்கூடாது. நம்ம பொண்ணு ஐஸ்வர்யா இங்க நம்ம கூட தான் இருக்கணும். ஏன்னா ஒரு முஸ்லீம் பையன் வேண்டான்னு நம்ம எவ்வளவோ சொல்லியும் நம்ம பொண்ணு கேட்கல. அவர் தான் வேணும், அவர் கூட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டா. அதை நம்மளால மாத்த முடியல. சரி, ஏதோ அவரு ஐஸ்வர்யாவை மதம் மாற வேண்டாம், நீ ஹிந்துவாவே இருன்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்ன இருந்தாலும் பேர பிள்ளைங்கன்னு வரும்போது அவரோட அம்மா அப்பா நிச்சயமா பேர பிள்ளைங்களை அவங்களோட முறைப்படி வளர்த்தணும்னு தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம விடக்கூடாது செண்பகம். நம்ம பேர பிள்ளைங்க நம்ம முறைப்படி தான் வளரணும். அதுக்கு நம்ம பொண்ணு எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். அப்பதான் பேர பிள்ளைங்களை நம்ம முறைப்படி நம்ம வளர்த்த முடியும். இப்ப மட்டும் நம்ம ஐஸ்வர்யாவை மாப்பிள்ளையோட அனுப்பி வச்சுட்டோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவ மாசமா இருக்கிற சாக்க வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருவாரு. அப்புறம் குழந்தை பிறந்தாலும் அவங்க முறைப்படி தானே வளரும். அதுக்கு நம்ம விடக்கூடாது செண்பகம். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அதுக்குன்னு ஐஸ்வர்யா இங்க நம்ம வீட்லயே இருக்கிறதுக்கு எப்படிங்க சம்மதிப்பா? அப்படியே இருக்கேன்னு சொன்னாலும் மாப்பிள்ளை இங்க எப்படிங்க இருப்பாரு? இருக்கணும் செண்பகம். நம்ம பொண்ணு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி தானே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்ப நம்ம பொண்ணு வேணும்னா இங்க நம்ம வீட்டோட இருந்துதான் ஆகணும். எங்க நீங்க சொல்றதெல்லாம் உங்க கல்யாண சமயத்துல இருந்தா கூட சரி, அவளுக்காக இருந்தாலும் இருந்திருப்பாரோ என்னவோ. ஆனா இப்போ ஒரு குழந்தை ஆயி போச்சு. இப்போ 2வது குழந்தை மாசமா வேற இருக்கா. இந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் ஐஸ்வர்யா அவரை விட்டு இருக்க மாட்டான்னு அவருக்கே நல்லா தெரியும். அப்புறம் எப்படிங்க அவர் இங்க இருக்க சம்மதிப்பாரு? அவரும் சம்மதிக்க மாட்டாரு. வா வீட்டுக்கு போலான்னு சொன்னா ஐஸ்வர்யாவும் அவர் கூட கிளம்பி போக தான் போறா. நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஏன் செய்ய முடியாது செண்பகம்? என்னதான் அவளுக்கு புருஷன் முக்கியம்னாலும் இந்த அம்மா அப்பா வேண்டவே வேண்டாம் உதவி தள்ளிட்டு அவ போயிருவாளா? அப்படி போறதா இருந்திருந்தா அவன் நேத்தே போயிருப்பாளே. இப்பவும் அவன் நம்ம பொண்ணுதான். நம்ம மேல அவளுக்கு பாசம் இருக்கு. அந்த பாசத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். எப்படிங்க? இப்ப எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வருதுன்னு வச்சுக்க, அவ என்ன அப்பா செத்தா சாகட்டும்னு விட்டுட்டு அவ புருஷன் கூட போயிருவாளா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு நெஞ்சு வலியா? ஐயோ செண்பகம், எனக்கு நெஞ்சு வலி இல்ல. ஆனா நெஞ்சு வலின்னு சொன்னா அவன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாள்ல. இப்ப அவங்க வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி வருவாங்க. இப்ப நான் நெஞ்சு புடிச்சு எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னை விட்டு போகாத ஐஸ்வர்யா என் கூட இருன்னு கேட்டுக்கிட்டா அவ என்ன முடியாதுன்னு சொல்லி அவ புருஷன் கூட போகவா செய்வா? நிச்சயமா போக மாட்டா. அப்பாவுக்கு நெஞ்சு வலி, அப்பாவுக்கு சரியாகட்டும் அதுக்கப்புறமா போய்க்கலான்னு சொல்லி இருக்கேன்னு சொல்லிடுவா.
நீங்க சொல்றது சரிதான். உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னா அவ நிச்சயமா போக மாட்டா, உங்களை பாத்துக்கிறதுக்காக இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா மாப்பிள்ளை இருப்பாரான்னு தெரியலையே. அட அவர் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போகட்டும். இப்ப என்ன, அவர் போனாலும் இல்ல, நம்ம பொண்ணு அப்படியே ஒரேடியா விட்டுட்டா போயிட போறாரு. அப்படியெல்லாம் அவரால் விட்டுட்டு போக முடியாது. நம்ம பொண்ணும் பேத்தியும் இங்கே இருந்துட்டா நிச்சயமா அவரால் நம்ம பொண்ணையும் பேத்தியும் பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது. வந்துட்டு போகத்தான் செய்வாரு. இனி இப்ப அவரு அடிக்கடி வந்து நம்ம பொண்ணை பாத்துக்கிட்டு போனாலும் சரி, இல்ல இங்கே இருந்தாலும் சரி, அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. நமக்கு முக்கியம் நம்ம பொண்ணு ஐஸ்வர்யாவும் நம்ம பேத்தியும் இங்க நம்ம வீட்டுல நம்ம கூடயே இருக்கணும். அது மட்டும்தான். அப்புறம் இதை நான் நம்ம பேரன் பேத்திங்க நம்ம மறுபடி வளரணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லல சண்முகம். நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நமக்கும் வயசாயிட்டு வருது. இதுக்கப்புறம் நம்மளை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா? நம்ம பொண்ணு தான் இருக்கா. இப்ப மட்டும் மாப்பிள்ளையோட அவ போய் அவங்க குடும்பத்தோட போய் அவ சேர்ந்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளை பாத்துக்கிறதுக்கு நம்ம பொண்ணு இங்க அனுப்பி வைப்பாங்கன்னு நினைக்கிறியா? நிச்சயமா அனுப்ப மாட்டாங்க. அதனால நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்க நம்ம கூடயே இருந்துட்டாதான் நமக்கு நல்லது. நம்ம எப்படியாவது பேசி நம்ம பொண்ணை இருக்க வச்சுட்டா மட்டும் போதும். அப்புறம் மாப்பிள்ளை தன்னால வருவாரு. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். என்னானாலும் சரி, நம்ம பொண்ணை நம்ம வீட்டை விட்டு போக விடக்கூடாது. அவளை எப்படியாவது நம்ம வீட்லயே வச்சுக்கணும். அதுக்குதான் சொல்றேன். இப்ப நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு போறதுக்காக ரெடியாகி வருவாங்க. இப்ப நான் நெஞ்சு பிடிச்சிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி நடிக்கிறேன். நீ என் பக்கத்துல நின்று ஐஸ்வர்யா வந்ததும் அப்பாக்கு நெஞ்சு வலிமா, அப்பாவை பாத்துக்கணும், நீ அப்பாவை விட்டு போயிட்டேன்னா அவருக்கு ஏதாவது ஆயிடும், அவருக்கு சரியாகட்டும், அது வரைக்கும் இங்கேயே இருமான்னு சொல்லி அழு. அப்ப நிச்சயமா அவளால போக முடியாது. சரிங்க. ஐஷு இங்க பாரு, இப்போ உன் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரி, இல்லைன்னா என் புருஷன் கூட தான் போறேன்னு சொல்லி என் கூட கிளம்பி வர. பின்ன வராம நான் தான் நேற்றே சொன்னலைங்க, அவங்க இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போறோன்னு. அது மட்டும் இல்லாம நேற்று என் அப்பா எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்கிற கோவத்துல தான் ஏதோ பேசிட்டாரு. ஆனா இப்பதான் நான் நல்லாயிட்டேன்ல, அதனால அவர் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்னு சொன்னா எதுவும் சொல்ல மாட்டாரு. சொல்லாம இருந்தா சரி. ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்றீங்களே. ஐயோப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு? அம்மா, அப்பாக்கு என்னமாச்சு? ஐயோ மடி ஐஸ்வர்யா, நான் என்னத்த சொல்ல. உன் அப்பா இப்பதான் கொஞ்சம் இந்த நெஞ்சு வலியெல்லாம் இல்லாம நல்லா இருந்தாரு. ஆனா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுல இருந்தே நினைச்சு வருத்தப்பட்டே அடிக்கடி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு பாத்துக்க. ஆனா இன்னைக்கு காலையில திடீர்னு நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கேம்மா ஐஸ்வர்யா. ஐயோ செண்பகம், நெஞ்சு ரொம்ப வலிக்குது செண்பகம். நடிகர் திலகம் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஐயோ என்னப்பா நீங்க ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றீங்க, இப்படி இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாங்கப்பா. என்னங்க பார்த்துட்டு நிக்கிறீங்க? நீங்க ஒரு டாக்டர் தானே? என் அப்பாக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு, என்ன எதுன்னு பாருங்க. ஐஷு, நெஞ்சு வலிக்கெல்லாம் இங்க வச்செல்லாம் பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தான் பார்க்கணும். அன்பு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். உன் அப்பாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். அங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன் அப்பாவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். ஐயோ மடி ஐஸ்வர்யா, ஆஸ்பத்திரி எல்லாம் எதுவும் வேண்டாம்மா. இந்த நெஞ்சு வலிய மருந்து மாத்திரையால எல்லாம் குணப்படுத்த முடியாது. இதை குணப்படுத்தணும்னா அது ஒன்னாலதான் முடியும். நீ என் கூட இருக்கணும்மா. எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஐயோப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. இல்லம்மா ஐஸ்வர்யா, எனக்கு இப்படி அடிக்கடி நெஞ்சு வலி வரும்போது எனக்கு தெரியுது நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இருப்பேன். நான் இருக்கிற கொஞ்ச காலம் உன்னையும் என் பேத்தியும் பார்த்துக்கிட்டு உங்க கூட எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு, நீ எங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டதுல ஏதாவது தப்பு இருக்காம்மா? ஐஷோ, அதுக்குதான் உன் அம்மாவையும் அப்பாவையும் அங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன். அங்க வந்து நம்மளோட இருக்கட்டும், நம்ம அவங்கள பாத்துக்கலாம். ஆமாப்பா, அவரு சொல்றதுதான் சரி. நீங்க அங்க வந்து எங்களோட இருங்கப்பா, உங்களை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கு இங்க தனியா கஷ்டப்படணும்? இல்லம்மா ஐஸ்வர்யா, உனக்கு தான் தெரியுமே என்னால அங்கெல்லாம் வந்து இருக்க முடியாது. என்னதான் நான் துபாயில அங்க இங்கன்னு வேலை செஞ்சாலும் என்னோட கடைசி காலத்துல என்னோட இந்த வீட்டுல என் சொந்த மண்ணில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இந்த வீட்டுல தாம்மா என் உயிர் போறதா இருந்தாலும் போகணும். அதனால இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அம்மாடி ஐஸ்வர்யா, உன் அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவர் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டாரு. அதுக்கு தான் உங்களை இங்க எங்களோட இருக்க சொல்றோம். நீங்க அங்க தனியா இருக்கிறதுக்கு இங்க எங்க கூடயே இருக்கலாமேம்மா. ஐஷு, நான் நேத்தியே சொல்லிட்டேன் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு. அப்புறமா நேற்று ஒரு நாள் நீ இருக்க சொன்னதுனால மட்டும்தான் நான் இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தா வரட்டும். சரிம்மா, நீங்க இங்கேயே இருக்கலனாலும் பரவாயில்ல. அப்பா தான் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. அவருக்கு கொஞ்சம் சரியாகிற வரைக்குமாவது இங்க இருக்கலாம்ல.
எங்க அம்மா சொல்ற மாதிரி நம்ம இங்கேயே கூட இருக்க வேண்டாம். அப்பாதான் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது அவருக்கு சரியாகிற வரைக்கும் இருக்கலாமேங்க. ஐஷோ, நான் நேத்தே தெளிவா சொல்லிட்டேன். நேத்து மட்டும்தான் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன்னு. இப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. இப்ப நான் நம்ம வீட்டுக்கு போறேன். நீ என் கூட வரியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அம்மாடி ஐஸ்வர்யா, மாப்பிள்ள போறதுன்னா போட்டுமா, ஆனா நீ மட்டுமாவது இன்னைக்கு ஒரு நாள் இருமா, இருந்துட்டு நாளைக்கு கூட நீ போய்க்கோ, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இந்த அப்பா கூட இருப்பியாம்மா? எங்க அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இருக்கலாங்க. இருக்கிறதுனா நீ இரு ஐஷோ, என்னால இருக்க முடியாது. நிறையாவை கூட்டிட்டு கிளம்புறேன். மாப்பிள்ளை, எங்க பேத்தி எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? அவ இங்கேயே இருக்கட்டும். இங்க பாருங்க, உங்க பொண்ணை இங்க இருக்க சொல்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்கு. என் பொண்ணை எங்க இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. ஐஷு, நான் ரியாவை கூட்டிட்டு கிளம்புறேன். நீ என் கூட வரியா இல்ல இங்க இருக்கியான்னு நீ தான் முடிவு பண்ணணும். எங்க என் அப்பா நெஞ்சு வலிக்குதுன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த நிலைமையில அவரை விட்டுட்டு நான் எப்படிங்க வர முடியும்? சரி, வர வேண்டாம். நீ அவரை பார்த்துட்டு அவர் கூடயே இரு. நான் ரியாவை கூட்டிட்டு கிளம்புறேன். எங்க இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ என் கூட வரலன்னு சொல்லிட்டல, அதோட நிறுத்திக்கோ. உன் அப்பாவை பார்த்துட்டு இங்கேயே இரு. நான் கிளம்புறேன். ரியா, வா போலாம். மடி ஐஸ்வர்யா, மாப்பிள்ள கோவமா போயிட்டாருன்னு வருத்தப்படாதும்மா. அவரு உன் மேல எத்தனை நாளைக்கு கோவமா இருப்பாரு? அதெல்லாம் அவரால் உன்னை பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது. நிச்சயமா உன்னை தேடி வருவாரு. அப்புறம் ரியா வேற இருக்கா, அவ உன்னை விட்டு இருப்பாளா? குழந்தையெல்லாம் அவரால் உன்னை விட்டு தனியெல்லாம் பாத்துக்க முடியாது. நீ வேணா பாரு, சாயந்தரமே ரியாவையும் கூட்டிட்டு உன்னை தேடிங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. ஆமாமா ஐஸ்வர்யா, அவர் எங்க போயிட போறாரு, வந்துருவாரு. நீ கவலைப்படாத, வா உள்ள போலாம். செண்பகம், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது விட்டுறக்கூடாது. இதையே மெயின்டைன் பண்ணி ஐஸ்வர்யாவை இங்கேயே தங்க வச்சிடணும். சரிங்க. அப்புறம் புருஷன் கோச்சிட்டு போயிட்டான்னு அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை அதிகமா வருத்தப்படவும் விட்டுறக்கூடாது. அப்புறம் கடைசியில என் புருஷன் கூட போறேன்னு கிளம்பி போனாலும் போயிருவா. அவளை உள்ள கூட்டிட்டு போய் அவகிட்ட நல்லபடியா பேசி எப்படியாவது சமாதானம் பண்ணி இங்கே இருக்க வை. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரியா பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.